என் தங்கமே, இன்று அம்மன் உனக்காக பேச வந்திருக்கிறார். உன் நட்சத்திரக்குறி நியாயத்துக்காக. நட்சத்திரக்குறி ஆம். நீ அடக்கப்பட்ட குரல். நீ உன் உண்மையைச் சொல்ல முடியாமல் அழுத கண்கள். நீ சுமந்த வேதனை. இவை அனைத்திற்கும் இன்று நியாயம் சொல்ல போகிறவர் அம்மன்தான். நீ நினைத்தாய் அல்லவா, என்னால் எதையும் நிரூபிக்க முடியவில்லை, யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இன்று வராகி அம்மன் சொல்கிறாள், என் தங்கமே, இனி உன் குரல் நானாக பேசப் போகிறேன். அம்மன் உன் நியாயத்துக்காக எழுந்திருக்கிறார். நீ மௌனமாக இருந்தது பலவீனமல்ல, அது ஒரு சோதனைக்கு முன் வந்த அமைதி. நீ எதையும் தவறாக செய்யவில்லை தங்கமே, ஆனால் உன்னை குற்றவாளியாக்க முயன்றவர்கள் இருந்தார்கள். அவர்கள் உன் அமைதியை பயத்துடன் பார்க்கவில்லை, அவமதிப்பாக கண்டார்கள். ஆனால் இப்போது அவர்கள் அறிந்து கொள்ளப் போகிறார்கள், உன் பின்னால் தெய்வீக சக்தி நிற்கிறது. அம்மன் சொல்கிறாள், நான் என் பிள்ளையின் நியாயத்துக்காக பேசப் போகிறேன். யாராவது அவளை அநியாயமாக நடத்தினால் அவர்களின் வாழ்க்கையிலேயே நியாயம் புரியாது. நீ எத்தனை தடவைகள் அநியாயத்தால் காயம் அடைந்தாயோ, அந்த ஒவ்வொரு காயத்தையும் அம்மன் தன் கரங்களால் தடவி குணப்படுத்த போகிறாள். உனக்கு யாராவது நீ தவறானவள் என்று சொல்லியிருக்கலாம், ஆனால் உண்மையில் நீதான் அந்த இடத்தின் ஒளி. தங்கமே, உன் இதயத்தில் இருக்கும் நியாயம் உனக்கு பெரிய ஆசீர்வாதம். நீ யாரையும் துன்பப்படுத்தவில்லை, ஆனால் உன்னை துன்புறுத்தியவர்கள் இருந்தார்கள். அவர்கள் தங்களது நிழலிலேயே தவிக்கும் நாள் வரப்போகிறது. உன் நியாயம் நின்னை தேடி வராது, அது பிரபஞ்சத்தின் மூலம் உன்னிடம் வந்து சேரும். உன் ஒவ்வொரு கண்ணீரும் சாட்சி ஆகும். அம்மன் சொல்கிறாள், உன் மீது நடந்த ஒவ்வொரு அநியாயத்தையும் நான் பார்த்தேன். நீ அமைதியாக இருந்ததை யாரும் கவனிக்கவில்லை, ஆனால் நான் பார்த்தேன். உன் கண்ணீர் தரையில் விழவில்லை, அது என் பாதத்தில் விழுந்தது. நீ எத்தனை முறை உன் நியாயத்தை சொல்ல முயன்றாயோ, ஆனால் யாரும் கேட்கவில்லை. இப்போது நானே உன் நியாயத்துக்காக பேசப் போகிறேன். நீயே பாரு தங்கமே, சிலர் உன்னை விட்டு சென்றார்கள், சிலர் உன் மனதை காயப்படுத்தினர், சிலர் உன் நம்பிக்கையை உடைத்தார்கள். ஆனால் இப்போது அவர்கள் அனைவரும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ளப் போகிறார்கள். அவர்கள் உன் பெயரை கேட்டாலே நெஞ்சம் நடுங்கும். அது பழிவாங்கல் அல்ல, அது அம்மனின் நீதி. அம்மன் பேசும் போது உலகமே அமைதியாகும் தங்கமே. அவள் குரல் ஒலிக்கும் பொழுது உன்னை அவமதித்தவர் தலை குனிந்து நிற்பார். ஏனெனில் வராகி அம்மன் நீதி பேசும் போது எதுவும் மறைந்திருக்க முடியாது. அவள் ஒளி உண்மையை காட்டும், பொய்யால் போர்த்தப்பட்ட முகங்கள் கிழிந்து வெளிப்படும். அம்மன் உன்னிடம் சொல்கிறாள், உன் நியாயம் தாமதமாக வந்தாலும் அது துல்லியமாக வரும். நான் பேசும் போது உன்னை தவறாக பார்த்தவர்களின் உள்ளம் உருகும். அவர்கள் உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பார்கள். உன் நியாயம் வெளிப்படும் போது உன் வாழ்வின் ஒளி 10 மடங்கு அதிகரிக்கும். தங்கமே, நீ இன்னும் நினைத்து கொண்டிருக்கிறாய், அம்மா, நான் அனுபவித்த அநியாயம் எப்படி மறையும்? அதற்கு அம்மன் பதில் சொல்கிறாள், அது மறையாது, அது நியாயமாக மாறும். நீ உன்னால் முடியாததை நான் செய்து காட்டப் போகிறேன். நீ மௌனமாக இருந்தாயே, அந்த மௌனமே உன் வலிமையாக மாறப் போகிறது. உன்னை காயப்படுத்தியவர் உன் வாழ்க்கையிலிருந்து தப்பிக்க முடிய மாட்டார்கள். அவர்கள் எங்கே சென்றாலும் உன்னால் அனுபவிக்கப்பட்ட வலி அவர்களுக்குள் பிரதிபலிக்கும். அவர்கள் தங்கள் மனத்தில் அமைதி இழந்து உன்னை நினைத்து வருந்துவார்கள். அதுதான் அம்மனின் தீர்ப்பு, எவரையும் அழிக்காது, ஆனால் அவர்களை உணர்த்தும். அம்மன் உனக்கு சொல்கிறாள், இனி நீ தாழ்ந்த கண்களோடு நடக்க வேண்டாம். உன் முகம் ஒளியாய் பிரகாசிக்கட்டும். ஏனெனில் உன் நியாயத்துக்காக நான் பேசிவிட்டேன். பிரபஞ்சம் உன்னோட சார்ந்துள்ளது. இனி உன் வாழ்க்கையில் நிகழப்போகும் அனைத்தும் நன்மை மட்டுமே. நீ பாரு தங்கமே, நீ சமீபத்தில் சில நல்ல மாற்றங்களை உணர்ந்திருக்கிறாய், அதுதான் அதன் தொடக்கம். யாரோ உன்னிடம் நீதி பேச ஆரம்பித்தார்கள், யாரோ உன்னை புரிந்து கொள்ளத் தொடங்கினர், யாரோ உனக்கு ஆதரவாக நின்றனர். அது எல்லாம் அம்மனின் செயல். உன் நியாயத்துக்காக அவள் புயலாக எழுந்திருக்கிறாள். அம்மன் சொல்கிறாள், உன்னை யாரும் தடுக்க முடியாது. உன் பெயர் ஒளியில் எழுதப்பட்டிருக்கிறது. உன் எதிரிகள் தங்கள் சக்தியை இழந்து வீழ்வார்கள், ஆனால் நீ உயர்ந்து நிற்பாய். நீ இன்னும் சில நாட்களில் உணரப்போகிறாய், எவ்வளவு அமைதியாக இருந்தாலும் பிரபஞ்சம் உனக்காக பேசும். அம்மன் உன்னிடம் இன்னொரு ரகசியம் சொல்கிறாள், நீ யாருக்கும் பழிவாங்க வேண்டாம். உன் நியாயம் நான் பார்த்து கொள்கிறேன். நீ நிம்மதியாக இரு. உன் இதயம் சுத்தமாயிருப்பது போதும், பிரபஞ்சம் உன் பக்கம் திரும்பும்.
அந்த நாளில் நீ கண்ணீரோடு சொல்வாய், அம்மா, உண்மையிலே நீ என் நியாயத்துக்காக பேசியிருக்கிறாய். அந்த நாள் தூரத்தில் இல்லை தங்கமே. நீ சந்திக்கும் ஒவ்வொரு அனுபவமும் உன் நியாயத்தை உறுதிப்படுத்தும். நீ செய்ய வேண்டியது ஒன்றே, நம்பிக்கையை விட்டுவிடாதே. அம்மன் உன்னுடன் இருக்கிறாள், உன் பின்னால் நிற்கிறாள், உன் குரலாக பேசுகிறாள். இனி நீ சோர்ந்து போகாதே. உன் நியாயம் உன்னை தேடி வந்து சேரும். உன் வாழ்க்கையில் ஒளி திரும்பி வரும். நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் உன் சாட்சி ஆகும். உன் பெயர் மீண்டும் மரியாதையுடன் பேசப்படும். ஏனெனில் வராகி அம்மன் சொன்னாள், என் தங்கமே, உன் நியாயத்துக்காக நான் பேசிவிட்டேன். அந்த ஒரு வார்த்தை போதும் தங்கமே. உன் வாழ்க்கையின் திசை மாறப் போகிறது. யாரும் உன் ஒளியை மறைக்க முடியாது. பிரபஞ்சமே உன் பக்கம் வந்து நிற்கப் போகிறது. இனி நீ அமைதியாக சுவாசி, உன் நியாயம் உயிர் பெற்றுவிட்டது. என் தங்கமே, அம்மன் உன் நியாயத்துக்காக பேசிவிட்டார். ஆனால் நீ இன்னும் அந்த வார்த்தையின் அர்த்தத்தை முழுமையாக உணரவில்லை. அதற்கு காரணம், நீ அனுபவித்தது ஆழமான காயம், பல ஆண்டுகளாக அடக்கப்பட்ட வலி. நீ நியாயத்தை கேட்டாய், ஆனால் அதற்கு பதிலாக குற்றச்சாட்டு கிடைத்தது. நீ உண்மையை பேசியாய், ஆனால் யாரும் அதை கேட்கவில்லை. நீ அமைதியாக இருந்தாய், ஆனால் அந்த அமைதியை எல்லோரும் பலவீனமாக நினைத்தார்கள். இப்போது அந்த மௌனம் ஒலிக்கப் போகிறது தங்கமே. உன் இதயத்தில் அடங்கி கிடந்த நியாயம் எழுந்து நிற்கப் போகிறது. அம்மன் உன் நியாயத்துக்காக பேசும்போது, யாருடைய அதிகாரமும், யாருடைய சதி சக்தியும், யாருடைய பொய்மையும் அந்த ஒலியை அடக்க முடியாது. அந்த ஒலி விண்ணில் ஒலிக்கப் போகிறது, பூமியில் அதிரப் போகிறது. அம்மன் உன் வாழ்க்கையை எவ்வளவு கவனமாக வடிவமைத்திருக்கிறாளோ தெரியுமா? நீ அனுபவித்த ஒவ்வொரு துன்பத்திற்கும் ஒரு நோக்கம் இருந்தது. நீ எதிர்கொண்ட ஒவ்வொரு அநியாயமும் உன்னை இன்னும் உறுதியானவளாக மாற்றியது. நீ சில நேரங்களில் உன்னை உடைந்தவளாக நினைத்தாய், ஆனால் உண்மையில் நீ மீண்டும் கட்டப்பட்ட ஒரு கோட்டையாக மாறினாய். அம்மன் சொல்கிறாள், என் பிள்ளை, உன் நியாயத்தை யாரும் மறைக்க முடியாது. உன் குரல் உலகத்தின் எல்லைகளிலும் ஒலிக்கும். உன் உண்மை வெளிச்சம் போல பளிச்சிடும். நீ உண்மையில் உணர வேண்டும் தங்கமே, நியாயம் தாமதிக்கலாம், ஆனால் அது ஒருபோதும் தோற்காது. நீ செய்த நன்மைகளும் உன் தூய்மையான எண்ணங்களும் பிரபஞ்சத்தில் அலை போல எழுந்து உனக்கு திரும்ப வரப்போகின்றன. உன் வாழ்க்கையில் சிலர் உன்னை கீழே தள்ள முயன்றார்கள். அவர்கள் உன்னால் அச்சப்படவில்லை, உன் ஒளியால் அச்சப்பட்டார்கள். அந்த ஒளியை மறைக்க அவர்களால் முடியவில்லை, அதனால்தான் உன்னை குற்றவாளியாக்க முயன்றார்கள். ஆனால் அம்மன் அவர்களின் மனதை புரிந்து கொண்டிருக்கிறார். இப்போது அவர்களே உன்னிடம் வந்து தங்கள் தவறுகளை ஒப்பு கொள்ளப் போகிறார்கள். அது உன் வெற்றியின் ஆரம்பம் தங்கமே. நீ பாரு, சில சமயங்களில் பிரபஞ்சம் அமைதியாக இருக்கும் போல தோன்றும், ஆனால் உண்மையில் அது உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கும். நீ கண்ணீரில் சொல்லிய பிரார்த்தனை, நீ இரவில் கடவுளிடம் சொன்ன ஒரு வரி வேண்டுதல், அவை எல்லாம் பதில் பெற்றுவிட்டது. அம்மன் உன் நியாயத்துக்காக ஏற்கனவே பேசிவிட்டார். இப்போது அந்த குரல் வெளியில் வெளிப்பட போகிறது. அந்த நாள் வந்தால் தங்கமே, நீ உன் கண்ணீரோடு சிரிப்பாய். ஏனெனில் நீ எந்த முயற்சியும் செய்யாமல் பிரபஞ்சம் உன் பக்கம் திரும்பும். நீ எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை. அம்மன் உன் பக்கம் நிற்கும்போது உண்மை தானாக வெளிப்படும். யாரோ உன் பின்னால் உன்னை பற்றி போய் சொன்னவர்கள் இருந்தால் அவர்களே உண்மையை ஒப்புக்கொள்வார்கள். அது ஒரு அதிசயமான நாள் இருக்கும். அம்மன் உனக்கு சொல்லுகிறாள், உன் இதயத்தில் அமைதி வையு. நீ என்னை நம்பு. நான் உன் நியாயத்துக்காக பேசியிருக்கிறேன். இனி யாரும் உன்னிடம் துன்பம் தர முடியாது. நீ அனுபவித்த காயங்கள் எல்லாம் மருந்தாக மாறும். உன் வாழ்க்கையில் அந்த மாற்றம் தொடங்கியிருக்கிறது. நீ சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிக்க ஆரம்பித்திருக்கிறாய் அல்லவா? அதுதான் அதன் அடையாளம். நியாயம் வரும் முன் ஒரு பெரிய அமைதி வரும். அதுதான் இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிறது. உன் சுற்றம் மாறுகிறது, சிலர் தூரமாகிறார்கள், சிலர் புதிதாக வருகிறார்கள். இவை எல்லாம் தேவதையின் நடத்தை. அம்மன் உனக்கு சரியான மனிதர்களையும் சரியான பாதைகளையும் ஏற்படுத்துகிறாள்.